The Chennai Silks in Mega Summer Sale. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. இன்னைக்கு நம்ம நாகப்பன் சட்டை பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசுவோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். வெறும் 33 புள்ளிகள் அதிகரிச்சு 23,412 முடிஞ்சிருக்கு நிப்டி. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 49 புள்ளிகள் அதிகரிச்சு 74,608 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நாகப்பன் சட்டை பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. பெட்ரோல் போட்டீங்களா வண்டிக்கு? சார் என்கிட்ட வண்டியே இல்லை சார். ரொம்ப நல்லது. ஏன்னா போன வாரம் தான் ஒரு பைக்கு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி அதெல்லாம் ஃபியூஸ் போயிடுச்சு. இப்பதான் வாங்கலான் இருக்கேன். ஆனா நாட்டு நிலைமையை பார்த்தா வாங்க முடியுமா என்னன்னே தெரியலையே சார். நீங்க நிதி நிர்வாகத்துல நம்ம நிகழ்ச்சியை ரொம்ப ட்ராக் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் முதல்ல செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் எல்லாம் பாத்திருக்கீங்க. எஸ் சார், எஸ் சார். இப்போ என்ன ஏன் கேட்டேன்னா, மாத்ருபூமியில அந்த இணையதளத்துல ஒரு செய்தி வந்திருக்கதா இன்னைக்கு இணையத்துல வந்திருக்கு. கேரளாவுல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. பெட்ரோல் அதற்கு 5,000 ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடாது ஒரு தனிநபர் ஒரு ஆளுக்கு. டீசல் 200 லிட்டர் டீசலுக்கு மேல வாங்கக்கூடாது பெட்ரோல் பங்க்ல அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கதா செய்திகள் வெளியா இருக்குது. நம்ம அரசாணை எதுவும் பார்க்கல, பட் மாத்ருபூமியில வந்திருக்கதா மணி கண்ட்ரோல்ல போட்டிருக்காங்க. அதனாலதான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஆனால் அபிஷியலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏர் இந்தியா அவங்க இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம ஓரிரு வாரங்களுக்கு முன்பு கூட இதற்கான வாய்ப்பை பத்தி பேசணும். பட் இன்னைக்கு ஏர் இந்தியா சொல்லியிருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அதன் காரணமாக எங்களால சர்வதேச இதை நாங்க குறைக்க போறோம், இன்டர்நேஷனல் பிளைட்ஸை கட் டவுன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 காரணங்கள் அவர்கள் சொல்வது. முதலாவது காரணம் ஏர் ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது அவர்கள் பறந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா முன்பு மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஸ்ட்ரைட்டா போய் ஷார்டஸ்ட் ரூட்ல போக முடியல. இப்போ இந்த போர் காரணமாக சுற்றி வளைத்து சில இடங்களை தவிர்த்து செல்ல வேண்டி இருக்கிறதுனால அவர்களுக்கு அதற்கான கட்டணம் அதிகரிக்கிறது. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏடிஎஃப் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய ஜெட் ஃபியூவல் அதனுடைய விலையும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு, கட்டுக்கடங்காமல் ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அதனால இதன் காரணமாக அவர்கள் மெல்ல மெல்ல எங்களுடைய நாங்க அந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் விலை கட்டுக்குள் வரும் வரை குறைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்களும் இதை பின்பற்றுவார்களான்னு தெரியல. ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு FIA என்று சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ் அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அவருடைய கோரிக்கையை வச்சு இந்த ஏடிஎஃப்னுடைய எக்ஸைஸ் டியூட்டி ஒரு 11% இருக்கு, அதை தற்காலிகமாகவாவது அதை நிறுத்தி வைங்க, எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும். 2வது கோரிக்கை என்னன்னா, அவர்களுக்கு இந்த ஏடிஎஃப் மீது அந்த பிரைஸ் டொமஸ்டிக் ஆபரேஷன்ஸுக்கு 15 ரூபா ஒரு லிட்டருக்கு உள்ள இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஆனால் இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸுக்கு 73 ரூபாய்க்கு அதிகரிச்சிருக்கு அந்த விலை. இது எங்களை பெரிய அளவுல பாதிக்குது, அதனால அன்வயபிள் ஆயிடும், ரொம்ப நஷ்டம் எங்களுக்கு அதிகமாகும், ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கு நிறைய எங்களுடைய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பாக அதுல இருக்கக்கூடிய 3 உறுப்பினர்கள் சேர்ந்து ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, ஏர் இந்தியா எழுதியிருந்தாங்க. அதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்ன பதிலளிச்சாங்கன்னு தெரியல. ஃபேவரபிளா விலைன்னு தான் நினைக்கிறேன். அதனால இப்போ இன்னைக்கு அவர்கள் அறிவித்திருப்பது, இந்த மாதிரி நாங்க இந்த சர்வதேச விமானங்களை மெல்ல மெல்ல குறைத்துக் கொள்ள போகிறோம், தற்காலிகமாக நிறுத்தி வைப்போம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது நிச்சயமா ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது இந்த எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சாமானிய மக்களுக்கு பெரிய அளவுல அது தெரியாமல் அரசாங்கம் இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பப்போ ஹோட்டல்ல போனோம்னா சில ஹோட்டல்கள்ல இட்லி இருக்கு, தோசை கொடுக்க முடியாது, ஏன்னா கல்ல தொடர்ந்து இது பண்ண வேண்டியிருக்கு, LPG சிலிண்டர் இஷ்யூ இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக தெரிகிறது. தங்க மீதான வரியுமே அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அது தொடர்ந்து கச்சா எண்ணெய் மீது அது நம்ம சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய டீசல், பெட்ரோல், LPG மீதும் இதனுடைய தாக்கம் பரவுவதற்கான நாட்கள் தொலைவில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் அரசாங்கம் தொடர்ந்து லே பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது கடந்த சில நாட்களாக. ட்ரெய்லர் தான் சொல்லியிருக்காங்களோ சார் மோடியும் ராஜ்நாத் சிங்கும்? ஏன்னா மோடி 2 முறை குறிப்பிட்டிருக்காரு இத. முதல் முறை 7 இது மாதிரி ரெக்வஸ்ட் மாதிரி வச்சிருந்தாரு. அடுத்து ராஜ்நாத் சிங் அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாரு. இன்னைக்கு கூட மோடி தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்கள்லாம் குறைச்சிட்டதா சொல்றாங்க, அமித்ஷா குறைச்சிட்டதா சொல்றாங்க. இது ஒரு ட்ரெய்லரா எடுத்துக்கலாமா சார்? அடுத்து ஏதாவது இன்னும் மிகப்பெரிய அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா நம்ம நாட்டுல? அப்படித்தான் எனக்கு தெரிகிறது. ஏன்னா நான் முதலே சொன்னேன், நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது சர்வதேச கச்சா எண்ணெய் விலையை பார்க்கிறோம். பட் அதுல இந்தியன் க்ரூட் பாஸ்கெட்டோடைய விலை இன்னும் கூட சற்று அதிகம். அதற்கான காரணங்களை நான் சொல்லியிருக்கேன். சவர் க்ரூட் அண்ட் ஸ்வீட் க்ரூட் மிக்ஸ் காம்பினேஷன் 70 to 30.
அது நம்ம ஓமன்ல வாங்கக்கூடிய துபாய் இது ரெண்டுலயும் வாங்கக்கூடிய ஒரு இது அந்த ஆவரேஜ் பிரைஸ் அது பாத்தீங்கன்னா வந்து $65 $70 இருந்தது இந்த ஆண்டு துவக்கத்துல கிட்டத்தட்ட 2 மடங்குன்னு சொல்ல முடியாது, அதற்கு சற்று குறைவாக. இந்த ஏப்ரல் மாத சராசரி பாத்தீங்கன்னா $114.48 பேரல் ஒன்றுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மே மாசம் பாத்தீங்கன்னா வந்து $105.29 சராசரியா குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் 105.29. பட் தொடர்ந்து இப்ப சமீப ஏதாவது திரும்பவும் மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு. 12ஆம் தேதி நேற்றைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 109.05. நீங்க WTI க்ரூட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 102, பிரெண்ட் 107. பட் இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் பாத்தீங்கன்னா 109 அப்படிங்கிறது. சோ இது நிச்சயமா இதனுடைய தாக்கம் இருக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது நான் இவ்வளவு விரைவில் தங்கத்தின் மீது இந்த தீர்வை வரும் நான் நம்பல. ஏன்னா அது பெரிய அளவுல வந்து அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகலாம், அரசாங்கத்திற்கு ஒரு அன்பாப்புலர் மெஷரா இருக்கும். அதனால உடனடியாக அதை செய்ய மாட்டாங்க. அப்படியே நடந்தால் பெட்ரோல் டீசல் விலையில தான் முதல்ல கை வைப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் தங்கத்துல பண்ணிட்டாங்க வெள்ளியில. அடுத்தது இதையும் நோக்கி அது நகர்வதற்கான நாட்கள் அதிகம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இதை ரொம்ப அதிகமா நம்ம வந்து பேனிக் கிரியேட் பண்ணக்கூடாது. நம்ம நிகழ்ச்சியினுடைய முக்கியமான குறிக்கோள் தரவுகளை முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். அதே சமயத்துல பேனிக் கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பொறுப்புணர்வோட நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நடுராத்திரியில ஏறும்லாம் நம்ம சொல்றதுக்கு இல்லை, நமக்கு தெரியல. பட் நிச்சயமாக அதற்கான ஆயத்தங்கள் இருப்பதுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி இந்த அறிவிப்புகள்ல நமக்கு தெரிகிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த க்ரூட் பிரைஸ்ங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. இப்ப இதனால என்னென்ன மாதிரி நிறுவனங்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படலாம் சார்? ஆட்டோமொபைல் செக்டார்லாம் இன்னும் இந்த வர குவார்டர்ல எல்லாம் சரிவை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம சொல்றது கொஞ்சம் கஷ்டம். எஸ், ஆட்டோமொபைல் செக்டார்ல ஒரு பாதிப்பு ஏற்படும். அதே சமயத்துல அவர்களுக்கு சாதகமாகவும் முடியலாம். குறிப்பாக EV இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அது சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த உற்பத்தி அதிகமாக செய்யக்கூடிய நிறுவனங்கள், அவர்களுக்கு விற்பனை அதிகரிக்கலாம். அது எப்படி நமக்கு வந்து ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த LPG பத்தின ஒரு இது வந்த உடனே நம்ம எல்லாரும் என்ன வாங்க போனோம் கடைகளுக்கு? நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க போனோம். அது இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துல ஒரு சில நாட்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வே கிடைக்கல உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு. அந்த மாதிரி மக்கள் தங்களை மாற்றிக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி மாறும் பொழுது அது ஆட்டோமொபைல் துறைக்கு வந்து அதுவும் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டால் அங்கு வந்து அது வந்து சாதகமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கிறோம்ங்கிறத பொறுத்து தான் அது சாதகமா பாதகமாங்கிறது நம்ம பிரித்து சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக ஆட்டோமொபைல் துறைக்கு சாதகம்னா பாதகம்னா சொல்ல முடியாது. சரக்கு போக்குவரத்துங்கிறது தான் அடிப்படையே. ரா மெட்டீரியல் ஒரு ஃபேக்டரிக்குள்ள உள்ள வர்றது எந்த உற்பத்தியா இருந்தாலும். சோ டீசல் பெட்ரோல் விலை உயர்வு அப்படிங்கிறது, தங்கத்தினுடைய விலை உயர்வுங்கிறது நேரடியாக பொதுமக்களை அவருடைய சேமிப்பு பழக்கத்தை பாதிப்பது. அதை தாண்டி அதுல வந்து விலைவாசி ஏற்றத்திற்கோ வேற எதுக்கும் வழிவகுப்பதில்லை. ஆனால் டீசல் பெட்ரோல்ங்கிறது சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் மீதான விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்கும். நீங்க நேற்று பார்த்திருப்பீங்க, CPI நுகர்வோர் விலை குறியீடு ஏப்ரல் மாதத்திற்கான தரவுகள் வெளியானது. மார்ச் மாதம் 3.40 இருந்தது, ஏப்ரல்ல 3.48 அதிகரிச்சிருக்கு. சின்ன ஏற்றம் தான் என்றாலும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்காத பொழுது இது நடந்திருக்கு. நீங்க அதை அதிகரிச்சால் என்ன ஆகுங்கிறத நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு. அதே மாதிரி ரூரல் வந்து 3.63 இருந்த பணவீக்கம் ஏப்ரல் மாசத்துல 3.74 அதிகரிச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரூரல் ஏரியால அதிகமா இருக்கதா பார்க்கப்படுகிறது. இந்த தரவுகளின் அடிப்படையில பார்க்கும் பொழுது மார்ச் மாசம் அர்பன்ல 3.11 இருந்தது, ஏப்ரல்ல 3.16 அதிகரிச்சிருக்கு. உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் மார்ச் மாசம் 3.95 இருந்தது, இப்போ வந்து 4.26 அதிகரிச்சிருக்கு. சோ இது வந்து இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் பொழுது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு வந்து WPI என்று சொல்லக்கூடிய ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வர இருக்கு. இக்ரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுவுமே வந்து அதிகரிக்கும், 4.8 கிட்ட இருக்கலாம் உத்தேசமாக அப்படின்னு அவர்கள் கணித்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே 3.88 இருந்தது மார்ச்ல, இப்ப 4.8 இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஹோல்சேல் பிரைஸ்ல தான் இதனுடைய தாக்கம் தெரியும். அதற்கு பிறகு அப்படியே பாஸ் ஆகி நம்ம நுகர்வோர் விலை குறியீடை நோக்கி நகரும். அதனால நாளை நம்ம அந்த தரவுகளை முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு இருக்கு. மொத்தம் நம்ம ஒரு பினான்சியல் எமர்ஜென்சில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாமா சார்? எமர்ஜென்சின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் பைனான்சியல் அன்சர்டனிட்டில நிச்சயமா இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சிங்கிறது வந்து ஆளுக்கு மாறுபடும். BPL ஃபேமிலிஸ்க்கு அரசாங்கம் அவருடைய பெரும்பான்மையான ஒரு தேவைகளை பூர்த்தி செய்ய தன்னாலான முயற்சிகளை மாநில மத்திய அரசுகள் செய்துகிட்டு இருக்கு. பெரும் பணக்காரர்களுக்கு அப்பர் மிடில் கிளாஸுக்கு இதுல பெரிய இது கிடையாது. இதுல பாதிக்கப்படுவது பெரும்பாலும் மிடில் கிளாஸ், அப்புறம் கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ். இதுல சலுகைகள் அதிகம் பெறாத அந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, அதிகம் சம்பாதிக்கிறதும் இல்லை, ஆனால் வருமான வரியை கரெக்டா கட்டிக்கிட்டு இருக்கோம், GST முறையாக கட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எந்த விதமான சலுகைகளும் அரசிடமிருந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய MSME செக்டரா இருக்கட்டும், நடுத்தட்டு மக்களா இருக்கட்டும், அவர்களுக்கு இதுல வந்து நிச்சயமா இதனுடைய பாதிப்புங்கிறது இருக்கும் நான் நம்புறேன். பார்க்கலாம்.
இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு சில்வர் அதிகமாகல, பட் இந்தியால அதிகமாயிருக்கு. காரணம் என்ன? கரெக்ட். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து 4673 கிட்டத்தட்ட 1% இறங்கி இருக்கு. இன்ஃபேக்ட் அதே மாதிரி வெள்ளியினுடைய விலை பிளாட்டா இருக்கு, 86 87 அப்படின்னு. இன்ஃபேக்ட் வெள்ளியினுடைய விலை பாத்தீங்கன்னா சென்ற மாத கடைசியில அல்லது இன்ஃபேக்ட் இந்த மாச துவக்கத்துல கூட பாத்தீங்கன்னா அது வந்து $72 $73 கிட்ட தான் இருந்தது. அங்கிருந்து 15% அதிகரிச்சு 86 87க்கு போனுச்சு நேற்று. அதற்கு பிறகு அது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா நம்ம எம்சிஎக்ஸ் சந்தையில இன்னைக்கு வெள்ளி 2,96,600, நம்ம 2,60,000 கிட்ட 2,00,000 கிட்ட பார்த்தோம் இந்த மாச துவக்கத்துல கூட. ஆனால் இப்ப 6% இன்னைக்கு மட்டும் ஏறி இருக்கு. 2,97,000 நோக்கி போய்கிட்டு இருக்கு, 3,00,000 நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அது ஜூலை மாத ஒப்பந்தம், முன்பேற வணிக ஒப்பந்தம் நம்ம பேசுறதெல்லாம். அதே மாதிரி கோல்டு தங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதல்படக்கூடிய ஒப்பந்தம் 6% அதிகரிச்சிருக்கு, 1,62,270 அப்படின்னு. சோ அதற்கு முக்கியமான காரணம் தங்க. இது மட்டும் இல்ல, காப்பர் விலையும் ஏறி இருக்கு, ஜிங்க் ஏறி இருக்கு, லெட் ஏறி இருக்கு. அதெல்லாம் கணிசமான ஏற்றம் இல்லை, ஒரு சின்ன ஏற்றம் தான். பட் முக்கியமா இது ரெண்டும் ஏறி இருப்பதற்கு காரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டியூட்டி தான். அது வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்காங்க. 11%, அதாவது அதிகரிச்சிருக்குது. 6% இருந்தது, 11 அதிகரிச்சு கிட்டத்தட்ட 19% அதனுடைய தாக்கம்ங்கிறது முழுமையாக இருக்கும். ஜிஎஸ்டியும் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய முழுமையான தாக்கம்ங்கிறது 19% கிட்ட இருக்கும். முன்பு இருந்தது 6% இம்போர்ட் டியூட்டியும் 3% இறக்குமதி தீர்வையும் 9%, இப்ப 10% ஏத்தி இருக்காங்க. இந்த தாக்கம்ங்கிறது எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா கடைகளில் விற்பனை பாதிக்கப்படும் அப்படின்னு பயப்படுறாங்க. இப்ப நிறைய ஜுவல்லர்ஸ் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவில் தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏறினதுக்கு காரணம் 90% அல்லது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து இந்த டியூட்டி தான். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருப்பதுன்னு சொல்லலாம், அல்லது டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சர்வதேச சந்தையில $98 கீழே இருந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் அந்த குறியீடு இப்ப 98க்கு மேல வந்திருக்கு. இன்னைக்கு 98.50, 0.5% மேல அதிகரிச்சிருக்கு. அதுவும் ஒரு சின்ன காரணம். பட் முக்கியமான காரணம் இந்த டியூட்டி, அதுதான் மெயினா. இப்ப ஜுவல்லர்ஸ் பாத்தீங்கன்னா தங்களுடைய பிசினஸை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மிக பிரபலமான நிறுவனங்கள் கூட ரீசைக்ளிங், நீங்க இந்த டியூட்டி ஹைக்னால வந்து புதிதா வாங்க முடியலன்னு கவலைப்படாதீங்க, ஏற்கனவே இருக்க ஓல்டு ஜுவல்லரியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசு எங்கள்கிட்ட வாங்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுல அவர்களுக்கு இந்த கூலி சேதாரம் மற்ற விலை கழிவுகள் சில இதெல்லாம் இருக்கு, அதுல அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால அவர்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் லான்ச் பண்றாங்க, இல்லாதவர்கள் கூட லான்ச் பண்றாங்க, ஏற்கனவே இருந்ததை ரிவைவ் பண்ணிருக்காங்கிற செய்திகள்லாம் இன்னைக்கு பாக்குறோம். இது வந்து எனக்கு நான் அன்னைக்கு சொன்னதுதான், நான் இதை முற்றிலும் எதிர்பார்க்கல. என்ன காரணம்னா வந்து டியூட்டியை அதிகரிக்க இது வந்து கள்ளக்கடத்தலுக்கு வழிவகுக்கும். அப்ப அது சரியில்லை, அது நியாயம் இல்லை. கள்ளக்கடத்தல தடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். அதுக்காக டியூட்டியை குறைக்கணும்னு சொல்லல. பொதுவாகவே வந்து வரிகள் வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு வழி தெரியாமல் எடுக்கிறதா இருக்கணும். அதே சமயத்துல வந்து அந்த வரியை அவாய்ட் பண்ணா அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம், அல்லது இட் இஸ் நாட் ஈவன் வர்த். அதை வந்து நம்ம அந்த வரியை அவாய்ட் பண்றதுக்கான எடுக்கிற முயற்சிகள்லாம் நமக்கு வந்து வர்த்தே கிடையாது. அதுக்கு பதில் நம்ம அந்த வரியை கட்டிட்டு போறது பெட்டர், அது கொஞ்சம் அமௌண்ட் தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாருமே ஹானஸ்டா இதா இருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு பெரிய குறை என்னன்னா, இவ்வளவு வரி வாங்குறீங்க, அதற்கானது எனக்கு என்ன திருப்பி கொடுக்குறீங்கிற கேள்வி திரும்ப எழுந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, தேச பாதுகாப்புல இருந்து சாலை வசதிகள்ல இருந்து பண்றாங்க. பட் இருந்தாலும் அது முழுக்க சரியான பயன்பாட்டுக்கு போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, குறிப்பாக நான் சொன்ன எம்எஸ்எம்இஸ், நடுத்தட்டு மக்கள், கீழ் நடுத்தட்டு மக்கள், இவர்களிடம் அந்த கேள்வி இருக்கு. எந்த விதமான தொழில் நல்லா இருக்கும் பொழுது வரி கட்டுறேன், நல்லா இல்லைன்னா நான் வந்து எனக்கு என்ன சலுகைகள் இருக்கு, ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால வருகிறது. சோ நான் நினைச்சது ஏத்த மாட்டாங்கன்னு, பட் ஏத்தி இருக்காங்க. இது நெடுநாள் தொடர்ந்து இருக்கும். இப்ப கூட நான் நினைக்கிறேன் இது ஒரு தற்காலிகமான முயற்சியாகத்தான் இருக்கும். ஒரு சில மாதங்கள் தொடரலாம், அதற்கு பிறகு ஒன்று குறைக்கப்படும் அல்லது பழைய நிலைமை மீள்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நான் நினைக்கிறேன். சார், எப்பயும் நீங்க அசெட் அலோகேஷன் பத்தி சொல்லுவீங்க. இப்ப அதுல சில பேர் கோல்டு எல்லாம் கூட வச்சு பிளான் பண்ணிருக்கலாம். ஆமா, இப்ப அவங்க என்ன சார் பண்ணலாம்? இல்ல, தொடர்ந்து அதை நம்ம வந்து கண்டினியூ பண்றதுல ஒன்னும் அர்த்தம் இல்லை. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தங்கத்தினுடைய விலை அதை நிர்ணயிப்பது 3 விஷயங்கள், 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று டிமாண்ட் அண்ட் சப்ளை. அது என்ன விலை ஏறினாலும் டிமாண்ட் இருக்குல்ல, ஐயா கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்புறம் திரும்ப ஏற ஆரம்பிச்சிருச்சுல, வாங்குறது கொஞ்சம் குறையும். 2,500 ரூபா 3,000 ரூபா இருந்த தங்க 5,000 ரூபா. அது தற்காலிகமானது, மீண்டும் தேவைப்படுபவர்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. என்ன, இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு. டாலருடைய மதிப்பு உயரும் பொழுது நம்ம அதிக ரூபாய் கொடுத்து டாலரை வாங்கணும். அந்த டாலரை கொடுத்து தான் தங்கத்தை வாங்குறதுனால தங்கத்தினுடைய விலை ஏறாத போது கூட உள்ளூர் சந்தையில் தங்கத்தினுடைய விலை ஏறும்.
சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை ஏறாத போது கூட. ஏன்னா அது டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறதுனால அதிக ரூபாய் கொடுத்து அந்த டாலரை வாங்கி தங்கத்தை வாங்குறோம். அப்ப அதே ரூபாய்க்கு நிகரான இதுல பாத்தீங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு குறைந்தாலுமே நம்ம அதிக ரூபாய் கொடுத்து டாலரை வாங்க வேண்டி வரும். அப்பவும் தங்கத்தினுடைய விலை உயராத போது கூட, சர்வதேச சந்தையில் உயராத போது கூட உள்ளூர் சந்தையில் உயரும், இந்த ரூபாய் மாற்று விகிதத்தின் அடிப்படையில. இதற்கு நேர்மாறாக நடந்தால் குறையும். ஏன்னா டாலருடைய மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா நம்ம அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டி வரும் ஒரு பக்கம். ஆனால் ரூபாய்க்கு நிகராக நமக்கு அதிக டாலர்கள் கிடைக்கும்ங்கிறதுனால இரண்டுக்கு ஒன்றுக்கொன்று சரி செய்து கொள்ளும், சமன் செய்து கொள்ளும். எப்படி பார்த்தாலும் ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்புங்கிறது ரெண்டாவது ஃபேக்டர். முதல் ஃபேக்டர் டிமாண்ட் அண்ட் சப்ளை. சப்ளை ரெஸ்ட்ரிக்டட் தான், அது வந்து லிமிடெட் சப்ளை தான், அதிகம் இல்லை. ரெண்டாவது டாலர் ரூபாய் மதிப்பு. மூன்றாவது டியூட்டி ஸ்ட்ரக்சர். சோ டியூட்டி ஸ்ட்ரக்சர் மட்டும் தங்க ஆபரணனுடைய விலையை முழுக்க முழுக்க நிர்ணயிப்பதில்லை. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதுவும் இந்த மாதிரி சப்ஸ்டான்சியலா ஏற்றி இருக்கும் பொழுது அது ஒரு முக்கியமான காரணமாக மாறுகிறது. குறைந்தபட்சம் அடுத்த சில மாதங்களுக்காவது இது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். அதனால ஆனால் இது எல்லாருக்குமே இந்த விலை ஏறி இருக்கு. இந்திய ரூபாயில் முதலீடு செய்பவர்களுக்கு இதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா? போன வாரம் வாங்கினவங்களுக்கு இந்த வாரம் தங்கத்தினுடைய விலை டியூட்டியோட சேர்ந்து ஏறி இருக்கனால அதனுடைய பலன் கிடைக்கிறது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது தொடர்ந்து அவர்கள் முதலீடு செய்ய வேண்டும். நாளைக்கு 10% குறைஞ்சிட்டா அப்ப தங்கத்தினுடைய விலை குறையுமா சார்னா, அதுக்கு மேல தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை 10-15% ஏறிடுச்சு, டியூட்டியை 10% குறைக்கிறாங்க, அப்ப கூட நெட்டா 5% தானே. சோ இது வந்து கெஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காம அந்த சிஸ்டமேட்டிக்கா அசெட் அலோகேஷன் அடிப்படையில தங்கம், வெள்ளி, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், டெட், என்சிடி, பாண்ட், டிபென்ச்சர், ஸ்டாக்ஸ், இதுல வந்து நம்மளுடைய அசெட் அலோகேஷன் படி தொடர்ந்து முதலீடு செய்யறது தான் ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்டருக்கான ஒரு வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Q2 ரிசல்ட் வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். 2 Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அதை பத்தி பேசலாம். ஒன்று வந்து பாரதி ஏர்டெல். அது வந்து நிகர லாபம் 34% குறைஞ்சிருக்கு. 7,325 சென்ற ஆண்டு 11,021 கோடியா இருந்தது. பட் அதுல முக்கியமான காரணம் வந்து சென்ற ஆண்டு 2,892 கோடி ரூபாய் ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு டாக்ஸ் கெயின் அப்படின்னு சொல்றது, அட்ஜஸ்ட்மெண்ட், அதனால வந்த லாபம். அது அந்த 2,892 கோடியை கழிச்சுட்டு தான் பார்க்கணும். அதனால வந்து சிக்னிபிகண்டா ஒரு இறக்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரீ டாக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தா 36% அதிகரிச்சிருக்கு, 13,205 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் 9,274 கோடியாக இருந்தது. டாக்ஸுக்கு அப்புறம் தான் இது இருக்கு. சோ முக்கியமா சப்ஸ்கிரைபர் 2 பாசிட்டிவான விஷயம். ஒன்று, சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகரிச்சிருக்கு. 65 கோடி பேர் முதல் முறையாக 65 கோடிங்கிற ஒரு மார்க்கை தாண்டி இருக்காங்க. ரெண்டாவது ஒரு சாதகமான விஷயம் இந்த ரிசல்ட்ல என்னன்னா ஆர்பு. இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர், சராசரியாக ஒரு பயனீட்டாளர் கொடுக்கக்கூடிய அந்த கட்டணம் அப்படின்னு பார்த்தா 257 ரூபாய். இதற்கு சென்ற ஆண்டு 2024-25 4ஆம் காலாண்டுல 245 ரூபாயாக இருந்தது. இப்ப சராசரி 257, 12 ரூபாய் ஒரு நபருக்கு அதிகரிச்சிருக்கு. சார் 12 ரூபாய் தானே, இது பெரிய அமௌண்ட்டான்னு கேட்கலாம். நிச்சயமா பெரிய அமௌண்ட். என்னன்னா சராசரியாக 10 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு. 65 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 10 ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா 650 கோடி ரூபாய் அவர்களுடைய பாட்டம். என்ன லீவரேஜிங் சொல்றது, இது வந்து அவர்களுக்கு இதுல பெரிய அடிஷனல் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது பெருசா இருக்காது. ஆனால் அதனால அதுல வரக்கூடிய பணம் பெரும்பாலும் லாபமாகத்தான் இருக்கும். அப்ப 65 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் 10 ரூபாய் அல்லது 12 ரூபாய் கூடுதுன்னா 650 கோடி 700 கோடி அவர்களுக்கு லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும். எனவே நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன், நம்ம நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பங்கினுடைய விலை இறங்குனதா ஸ்டேட் பேங்க்ல பார்த்தோம். அதனால இது பங்கு வாங்குறதுக்கோ விற்பதற்கான அறிவுரை கிடையாது. அந்த துறை எப்படி செயல்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது, டாடா மோட்டார்ஸ், அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள், அதனுடைய டாடா மோட்டார் TMCVன்னு சொல்லுவோம், அதனுடைய நிகர லாபம் 35% அதிகரிச்சு 1,800 கோடி. அவங்க 4 ரூபாய் டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மற்ற முடிவுகள் வர நம்ம பார்க்கலாம். சார், இன்னைக்கு பங்குச்சந்தை அட்வான்ஸ் ஒரு 1,900 இருந்தா கூட டிக்ளைன் 1,300 தான். ஆனா நிப்டில ஒரு பெரிய ஏற்றம்லாம் தெரியல, 33 புள்ளிகள் அப்படிதான் ஏறி இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா, அதாவது காலையில இருந்ததை விட வந்து மதியத்திற்கு பின்னர் வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள லோ, துவக்கத்துல இருந்த லோ 100 புள்ளிகள் கிட்ட இருந்ததுன்னா அப்புறம் 200 புள்ளிகள் ஏற்றம், ஒரு 300 புள்ளிகள் ஏற்றம் இருந்ததை பார்க்க முடிந்தது. பிறகு ப்ராஃபிட் புக்கிங் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சுங்கிறத பார்த்தோம். பட் குறிப்பாக மெட்டல் செக்டார் 3% ஏறி இருக்கு. அதுலயும் அதுக்கு முக்கியமான காரணம், அதுல வந்து முக்கியமா அங்கம் வகிக்கக்கூடிய ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த நிறுவனத்தினுடைய பங்கு வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு 15% கிட்ட அதிகரிச்சது. இன்னைக்கு அதை விட அதிகமா கூட அதிகரிச்சது வணிகத்துக்கு இடையே அப்படிங்கிறத பாக்குறோம். இது வந்து கடந்த 6 வருடங்களில் இவ்வளவு பெரிய அளவுல, அதாவது மார்ச் 2020 இந்த மாதிரி அதிகரிச்சதுன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு இப்ப அதிகரிச்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளில், அதனாலதான் இதை நான் தனியா இன்னைக்கு விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமா என்னன்னா அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை.
இதற்கு காரணம் சொல்லப்படுவது ஷார்ட் ஸ்குவீஸ் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அதிகப்படியான பேர் வந்து இந்த பங்குடைய விலை இறங்கும் என நம்பி நிறைய பேர் ஷார்ட் போயிட்டாங்க, அதாவது கையில் பங்கு இல்லாமல் வித்திருக்கிறார்கள். அவங்க இப்ப ட்ராப் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ பெரிய அளவுல பெரும் முதலீட்டாளர்கள் இதுல வந்து ஷார்ட் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் இதுல வந்து பெரும்பகுதியான பங்குகளை வச்சிருக்கதா சொல்றாங்க, இந்த ஷார்ட் போயிருக்குது அப்படிங்கிற அந்த பொசிஷனை. அதனால இது வந்து மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்னு ஒண்ணு சொல்லுவோம் பங்கு சந்தையில. ஒரு தனிநபர் ஒரு பங்குல முன்பேற வணிகத்துல இவ்வளவுதான் வணிகம் பண்ணணும், அதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிமிட் இருக்கு ஒரு பங்குக்கு. அதே மாதிரி ஒரு தரகு நிறுவனம் ஒட்டுமொத்தமாக அதுல 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தரே அந்த லிமிட் அச்சீவ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் வேற யாருமே அதுல பண்ண முடியாது. அந்த தரகு நிறுவனம் மூலமாக வேற தரகு நிறுவனத்துல தான் போகணும். பங்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தனிநபர் இவ்வளவுதான் இதுல பொசிஷன் எடுக்கலாம், லாங்கோ ஷார்ட்டோ தான் வாங்கோ விக்கோ செய்யலாம்னு இருக்கு முன்பேற வணிகத்துல. அப்புறம் அந்த தரகு நிறுவனத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதற்கு பிறகு ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கும் வந்து சேர்த்து எல்லாரும் வாங்கி இருக்கிறது வித்திருக்கிறது சேர்த்து இவ்வளவுதான் இருக்கணும்னு இருக்கு. சோ அந்த மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட் அது ரீச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. இன்ஃபேக்ட் அது வந்து F&O பேன் லிஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த இதை ரீச் ஆகி அது வந்து இதுக்கு மேல யாரும் அதை வந்து வாங்கக்கூடாது விற்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பொசிஷன் ஏற்கனவே ஷார்ட் போயிருந்தா அதை கவர் பண்ணலாம், அதாவது வித்திருந்தா வாங்கலாம், வாங்கியிருந்தா விற்கலாம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவு இதுதான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து 14 கிளைண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 99.5% அந்த டெரிவேட்டிவ் பொசிஷனா வச்சிருக்கதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுல ஒருத்தர் மட்டும் 10% அந்த பொசிஷனை வச்சிருக்காரு. இது ரொம்ப ஹை கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். இவர்கள் இப்ப ட்ராப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால இவர்கள் வந்து இறங்கும் நம்பி வித்திருக்காங்க. ஆனால் அதற்கு நேர்மாறாக ஏற ஆரம்பிச்ச உடனே இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. நான் எதுக்காக இந்த செய்தியை சொல்ல விரும்புறேன்னா, எதுக்காக இவ்வளவு பெரிய பெரும் முதலீட்டாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தையில, டெரிவேட்டிவ் சந்தையில சிறு முதலீட்டாளர்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது. ஏன்னா எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பாருங்க. ஒரு தனிநபர் இவ்வளவுதான் எடுக்கலாம், ஒரு நிறுவனம் இவ்வளவுதான் எடுக்கலாம், ஒரு தரகு நிறுவனம் ஒட்டுமொத்த மார்க்கெட்ல இவ்வளவுதான் எடுக்கலாம்னு சொல்லியும் கூட அது கிட்டத்தட்ட 105% போயிருச்சு. இப்ப அது 80% குறைஞ்சாதான், 25% பொசிஷன் குறைஞ்சாதான், டெரிவேட்டிவ் பொசிஷன் குறைஞ்சாதான் மத்தவங்க வாங்கலாம் விற்கலான் இருக்கு. இதுல போய் மாட்டிய கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம திரும்ப டெரிவேட்டிவ்ஸ் பக்கம் தலையை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இந்த ஷார்ட் ஸ்குவீஸ்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாமலே நிறைய பேர் வந்து நான் டெரிவேட்டிவ்ஸ்ல 2 நாள் பண்ணேன் சார், 2 நாள் 500,000 ரூபா வந்தது அதனால இன்னைக்கு பண்றேன்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் சரியா இருக்காது. நிச்சயம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.